வணக்கம் நண்பர்களே. இது நீங்கள் நான் ராஜா சார் எபிசோட் 3. இது கதைகளுக்கான மேடை அல்ல, உணர்வுகளுக்கான மேடை, உணர்வினை பரிமாற்றிக்கொள்வதற்கான மேடை. நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு பெண்மை. அழகான ஒரு உன்னதமான பூலோகத்தின் படைப்பு இந்த பெண்மை. வாங்களேன் செஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்றது ஆச்சரியம் அளிக்கக்கூடியது. செல்வோம், பெண்மையின் பெருமையை பேசுவோம், பெண்மையினை போற்றுவோம், அவளின் தியாக உணர்வினை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் இது அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு, உங்களுடைய வளர்ச்சி, இவை அனைத்துமே ஒரு பெண்ணினை சார்ந்தே இருந்திருக்க வேண்டும். அதை எவராலும் மறுக்கவோ மாறுபட்டு கூறவோ முடியாது என்று நம்புகிறேன். இது உங்களுக்கான மேடை. பெண்மை அப்படின்னு பேசினாலே எனக்கு ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டு வர்றது தாய், அம்மா. அம்மா மாதிரி ஒரு பெண் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருப்போம். அம்மா 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 அப்படின்னு. ஒரு காலத்துக்கு மேலே ஒரு சகோதரியோ ஒரு தோழியோ துணைவியோ வரக்கூடும். அப்பொழுது எப்படி இந்த பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசித்த காலங்கள் இருக்கிறது. கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறாள். என் பொறுத்தளவில் அந்த பெண் என்பவள் இப்பூலோகத்தில் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அத்தனை கஷ்டங்களை உள்ளடக்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வர வாய்ப்பின்றி தத்தி தவழ்ந்து நீந்தி எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறாள், வெற்றி காண்கிறாள். ஒரு பெண்ணாக இருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. கடினமான பாதை அது. அது ஒரு முள் பாதை. நிம்மதியான அந்த பூ படுக்கையில் படுக்க வேண்டும் என்றால் சில காலங்கள் கஷ்டப்பட்டால் போதும். ஆனால் பெண் அப்படி அல்ல. அவள் மனதில் அத்துணை துன்பங்களை வைத்துக்கொண்டு முள் பாதையில் நடந்து கடைசியில்தான் அந்த மெத்தையினை அடைவாள். அதுவரையிலும் அவள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுமார் ஒரு 60 வயசு வரைக்கும், ஒரு பாட்டியாகிற வரைக்கும் அந்த பெண்ணன்றவ கஷ்டப்பட்டுட்டே இருப்பாள். ஒரு பேரனோ பேத்தியோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த மகிழ்வு இருக்கும். பெண் பிறந்து பூப்படைந்து பெற்ற வீட்டினை விட்டு, பெற்றவர்களை விட்டு, உடன் பிறந்தவனை விட்டு, அவள் சுற்றியிருந்த அந்த வீட்டினை எல்லாம் விட்டு, அந்த நிலத்தினை விட்டு, ஆசையாக வளர்த்த ஒரு நாயை கூட விட்டுட்டு ஒரு பெண் பெற்றோரை பார்த்து நான் அடுத்த மாதம் வருகிறேன் என்று கூறிவிட்டு புகுந்த வீட்டுக்கு செல்வாள். அந்த வேதனை எந்த ஆணுக்கும் வருவதில்லை. பெண்ணுக்கு மட்டுமே இரு வீடு, இரு தந்தை, இரு தாய். பெற்றவர்களைப் போலவே தன்னுடைய மாமனார் மாமியார் என்ற அவர்களையும் இவரும் என்னுடைய தாய், இவரும் என்னுடைய தந்தை என்று அனுபவிக்கிறாள். பெற்ற வீட்டினை முழுவதுமாக மறந்து விடுவாள். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பெத்த வீடு, பிறந்த வீடுன்னு ஒன்று இருந்ததே, எங்கே அது அப்படின்னு அவள் திரும்பி பார்க்கும்பொழுது அவளினுடைய வருகையை எதிர்நோக்கி ஒரு தந்தையின் கண்கள் வாசலில் இருக்கும். அவளை திட்டி தீர்த்தோமே, இன்றவள் எத்தனை கஷ்டப்படுகிறாள் என்று அவளுடைய தாய்
கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பார். தமையனோ தமக்கையோ, நம் அக்கா அல்லது நம்மளுடைய தங்கை நம்ம கூட இல்லையே, அவள் இருந்த காலம் எத்துணை பொன்னான காலமாக இருந்தது என்று நினைத்து பார்க்கும் பொழுது அவள் உடன் இருக்க மாட்டாள். அவளின் நினைவுகள் மட்டுமே சுழன்று கொண்டிருக்கும். அவளோ புகுந்த வீட்டின் பெருமையை காத்து கொண்டு வேறொரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாள். இவ்வளோ அதிசயம் பாருங்களேன். அந்த பெண்ணுக்கு 2 வாழ்க்கை, 2 வீடு, 2 அப்பா அம்மா. அந்த பெண் படும் துயரம் இன்னதளவென்று கூறி அகழ்ந்து விட முடியாது. வலியினை தன்னுள்ளே கொண்டு பிறக்கிறாள். தன் குருதியினை பாழாக்குகிறாள். தன் உதிரத்தை உதிர்த்து நன்மையினை செய்கிறாள். இவை அனைத்தும் பெண்ணால் மட்டுமே முடியும், வேறு யாராலும் அல்ல. கண்களில் அவளுக்கு எளிதில் கண்ணீர் வந்து விடுகிறது. காரணம் ஏன் தெரியுமா? ஏன் சார் ஒரு பெண் ஈஸியாக அழுதுறது, ஒரு பெண்ணுக்கு ஏன் ஈஸியாக கண்ணீர் வந்துடுது அப்படின்னு கேளுங்களேன். கேட்டிங்கன்னா அந்த பெண் கூறுவாள், என் கணவனை நினைத்து அழுகிறேன், என் பெற்றோரை நினைத்து அழுகிறேன். அவள் வேறு என்ன செய்வாள்? கண்ணீர் ஒன்றே அவளை ஆறுதல் படுத்தும் உற்ற தோழன். ஆண்கள் அழுவதில்லை, ஆண்கள் அதை விலை காட்டிக்கொள்வதில்லை. காரணம், அவனால் அதிலிருந்து எளிதில் மீண்டு வெளியில் வந்துவிட முடியும். ஆனால் பெண் அப்படிப்பட்டவள் அல்ல. அவள் பூ போன்ற மனிதனை உடையவள். அவள் பொன்னான அறிவினை உடையவள். அழகான உணர்வுகளை உடையவள். கண்ணீரே அவளின் உற்ற நண்பனாவான். கண்ணீர்தான் அவளின் உற்ற துணை, உற்ற தோழன், உற்ற தோழி. கண்ணீர் மட்டுமே அவளுக்கு ஆறுதல் அளிக்கும். எனக்கு பிரச்சனைன்னு உட்காரும்போது அந்த 2 சொட்டு கண்ணீர் வந்து அவன் மடியில் விழுகிறப்போ அந்த கண்ணீர் சொல்லுதான், அழுகாத, உனக்கு நான் இருக்கேன், இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வாறு தான் பெண்ணின் வாழ்க்கை. அதை நாம் மதிக்கவும் மதிப்பளிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, என் அருமை சகோதரர்களே, இதை எத்தனை பேர் கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கேட்கும் அனைவரிடத்தும் என் இனிய வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஒரு பெண் பிறந்து அவள் தந்தையினையும் தாயினையும் மட்டுமே சார்ந்தும் நம்பியும் இருக்கவில்லை. இந்த சமூகத்தினை சார்ந்திருக்கிறாள், இந்த சமூகத்தினை நம்பி இருக்கிறாள். இதில் இருக்கும் அத்துணை பேரும் நம்மை காத்து நமக்கு அரணாய் இருந்து நன்மை செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாள். அதை எச்சூழ்நிலையிலும் ஏமாற்றியோ வெறுப்பாகவோ மாற்றிவிடாதீர்கள். அந்நம்பிக்கையினை அவளுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்போம். என்றேனும் ஒரு காலம் அதற்கான நற்செய்தியினை, நற்செயலினை, நல்வினையினை அவள் அனுபவிப்பாள். அத்தருணத்திற்காய் காத்து கொண்டிருப்பாள். பெண்ணே, நீ பெண்ணாய் பிறந்ததற்கு பெரிய மாதவம் செய்திருக்கிறாய். உன்னுடைய பெருமை வானளவு உயர்ந்து நிற்கிறது. நீ ஒரு பெண் அல்ல, நீ ஒற்றை பெண் அல்ல. நீ பெண்மை என்ற குணாதிசயத்தை கொண்ட, நீ பெண்மை என்ற குணாதிசயத்தை கொண்ட பல பரிணாமங்கள் பெற்றவள். பெண்மையின் குணாதிசயத்தை உடைய பல பரிணாமங்கள் பெற்றவள். நீ ஒரு தாய், நீ ஒரு சகோதரி, நீ ஒரு
துணைவி, நீ இச்சமூகத்தில் நல் அக்னி சிறகு கொண்ட பறவை. இவ்வாறாக பல பரிணாமங்களில் உன் வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கிறது. அதை என்றும் நினைவில் வைத்து செயலாற்று. என்றும் உன்னை வெற்றிகள் தேடி வந்து கொண்டே இருக்கும். வெகு காலமல்ல, கூடிய விரைவில் பெண்மை இவையினை இப்பூலோகம் அறிந்திருந்தும் அதனை செயலாற்றிக் கொண்டு வெற்றி கண்டு இவ்வுலகினை உனக்கு பரிசளிக்கும் அக்காலத்திற்காய் காத்திரு. மீண்டும் ஒரு நல்பதிவில் அனைவரையும் சந்திக்கிறேன் நண்பர்களே. உறங்குங்கள், நல்லுறவில் இருங்கள். இரவு வணக்கம். கண்களில் என்ன நீ